நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். விட்டுட்டு வேணும் நீ எங்கடா போன? இந்த அண்ணனை தனியா விட்டுட்டு நீ மேல போயிட்டலடா. டேய் தம்பி, இருந்தாலும் வேணும் இப்போ. பாலடா, பசங்களா, பாலா, டேய் அங்க பாரு, பாலா வந்திருக்கா. அம்மாடி பாலா, நம்ம வேணும் பாலா, நம்ம வேணும் செல்லும். என் தம்பி வேணும், அவன் நம்மளை எல்லாம் விட்டுட்டு அவன் என்னால தப்ப முடியலப்பா. நீ எங்க வந்திருக்க? உள்ள போனா வெளியே போடி. என் அண்ணனை பிளான் பண்ணி கொன்னுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வந்து நிக்கிறியா நீ? சுமேஷ், தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. இங்க பாரு, பாலாவை தடுக்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? உள்ள செத்து போய் கிடக்கிறது இவளோட புருஷன் தானே. அம்மா பாலா, நீ சொல்லுமா, நம்ம வேணும் குத்தி கொண்டது யாருமா? இல்லன்னா நீ சொல்லுடா. இவங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி தான் வேண அண்ணனை கொன்னு இருக்காங்க. இவளோட கள்ள தொடர்பை கண்டுபிடிச்ச எங்க அண்ணனை இவளே கொன்னுட்டா. சுமேஷ், என் வீட்டுக்கு வந்து நீ சத்தம் போட்டு பேசாத. நீ இங்க இருந்து என்ன பிரச்சனை பண்ணாலும் சரி, வேணானா உனக்கு நான் காட்டவே மாட்டேன்டி. நான் அவரை பார்க்கணும். நீ பார்க்க கூடாது. எங்க அண்ணனை இவளும் இவளோட கள்ள காதல்னு கொன்னுட்டாங்க. அதுக்கான தண்டனையா வேணானா இவ பார்க்கவே கூடாது. என் புருஷனுடைய முகத்தை கடைசி தடவையா பார்க்கணும். என் பசங்களும் அவரை பார்க்கணும். ஏய் நில்லுடிங்க. தடுக்க வேண்டாம்னு சொல்லுங்க. நானும் என் பசங்களை அவரை பார்க்கணும். யார பார்க்கறதுக்காக நீ வந்திருக்க? இந்த வீட்டுக்குள்ள கால் வைக்கிற யோகிதான் உனக்கு கிடையாது. என் பையனை கொன்னது நீதான். என்னடா நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? அடிச்சு வெளியே துரத்துட.
அம்மா பாலா வெளியில போக சொல்றேன். எதுக்கு டேய் புருஷ முகத்தை பார்க்க வந்த பொண்டாட்டியை தடுக்கிறதுக்கு நீ யாரா? டேய் நான் யாருன்னு சொல்லணுமா உனக்கு? ஓஹோ அப்பனா நீதான் இப்ப புது கள்ளக்காதலனா? என்னடா சொன்ன? சிவபிரசாத் வேணாம்பா வேணாம். இங்க பாருங்க, இங்க வந்து பிரச்சனை எல்லாம் பண்ணக்கூடாது. இது சாவு வீடு. என் தம்பி வேணு செத்து போன வீடு. நீ இங்க வந்து என்ன பிரச்சனை பண்ணாலும் சரி, இவளுக்கு என் அண்ணன் முகத்தை நான் காட்ட மாட்டேன். அமைதியாரா. அதுக்கு அனுமதி தேவை இல்லடா. இவனையும் வெளியே அனுப்புறதுக்கு இந்த வீட்டு ஆம்பளைங்க யாருமே இல்லையா என்ன? பாலா நீ இங்க இருந்த பிரச்சனை அதிகமாகுமா? உன் காலை வேணா விடுறேன், திரும்பி போயிடுமா? நீ பார்க்க வேண்டாம் பாலா, போயிடு. அனிலக்கா எனக்கு காட்ட வேண்டாம். என் பசங்களுக்காக என் குழந்தைங்களுக்கு அவருடைய அப்பாவை காட்டலாம் இல்லையா? விடு சைசனா, எங்க போற? இந்த ரெண்டு பேருமே என் அண்ணனுக்கு தான் பிறந்தாங்கன்னு உன்னால சொல்ல முடியுமா என்ன? சொல்லுடி, என்னடி முறைக்கிற? கொஞ்சம் சும்மா இருடா. இது சாவு வீடு ஞாபகம் இருக்குல்ல? பாலா, உயிரோட இருக்கும் போதே உனக்கு எந்த நிம்மதியும் கொடுக்காத ஒரு ஆளுக்காக நீ எதுக்காக பாலா இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்க? இவங்க எரிக்கிறாங்களோ புதைக்கிறாங்களோ என்ன வேணாலும் பண்ணி தொலைக்கட்டும். நீ போயிடுமா? நம்ம போயிடலாமா? என்னடா இப்போ மனசுக்கு சந்தோஷமா இருக்கா? நீ தோத்து போக போறியா? நான் வாழணுங்கிறதுக்காக தான் போறேன். நீ அவரை பார்க்க வேண்டாமா? பார்த்துட்டேன், அது போதும். போலாம். இதுக்கெல்லாம் நீ கண்டிப்பா அனுபவிப்படா. அந்த கடவுள் உன்னை சும்மா விட மாட்டாரு. மேடம், இங்க பெரிய
பெரிய பிரச்சனையா ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போலீஸ்காரங்க வந்து சூரஜ் சாரை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க? வேணுகோபால் கொலையை பத்தி என்கொயரி பண்ணதான் கூட்டிட்டு போறாங்கன்னு அவங்க எல்லாரும் பேசினதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் மேடம். அப்பா அம்மா கல்யாணி அவங்க ரொம்பவே மனசொடைஞ்சு போயிட்டாங்க. மேடம், சூரஜ் சாரை விலங்கு மாட்டி கூட்டிட்டு போனாங்க. என்ன சொன்னீங்க? அவர் கையில விலங்கு மாட்டி தான் கூட்டிட்டு போனாங்க. யாராலையும் எதுவுமே பண்ண முடியல மேடம். நம்ம அவசரத்துக்கு ஃபோன் பண்ணும்போது எந்த அரசியல்வாதியும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். என்னங்க இப்ப நம்ம என்னங்க பண்றது? சூரஜனை எப்ப அரெஸ்ட் பண்ணாங்க? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான்மா. ராதாகிருஷ்ணனுக்கும் ஃபோன் போக மாட்டேங்குது. மும்பைக்கு போயிருக்காரு. நான் கால் பண்ணியும் ரீச் ஆகல. இதுக்கு முன்னால் அங்க இருந்த சிஐ ராதாகிருஷ்ணனோட அண்ணன் தானே? கோபி மாமா ட்ரைனிங்காக போயிருக்காரு. இங்க இருக்கிற எஸ்பில இருந்து எஸ்ஐ வரைக்கும் நான் கால் பண்ணிட்டேன். யாரும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அரசியல்வாதிகளுக்கு கால் பண்ணி வெறுத்து போயிட்டேன். நமக்கு உதவி பண்ண யாருமே வர மாட்டேங்கிறாங்க. போலீஸ்காரங்க அவனை அடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படியாவது ஸ்டேஷனுக்கு போய் கூட்டிட்டு வந்துடணும். என்ன காரணத்துக்காக சூரஜனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க? இன்னைக்கு காலையில அவனோட கார்ல இருந்து வேணுகோபால கொலை பண்றதுக்கு யூஸ் பண்ண கத்திய போலீஸ்காரங்க எடுத்திருக்காங்க. சூரஜ் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஷூல ஒண்ண பாலாவோட வீட்டுக்கு வெளியில இருந்து போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இல்லப்பா, சூரஜனை கண்டிப்பா அப்படி பண்ணிருக்க மாட்டாரு. அது போலீஸ்காரங்க நம்ப மாட்டேங்கிறாங்களே. பிரீத்தி ஆண்டி, அப்பாவை போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்க. பிரீத்தி ஆண்டி, நீ வருத்தப்படாதம்மா. நான் உடனே போய் உன் அப்பாவை கூட்டிட்டு வந்துடுறேன். நான் ஸ்டேஷன் போய் என்ன விஷயம் கேட்டுட்டு வந்துடுறேன்ப்பா. நானும் கூட வரேம்மா. வேண்டாம்ப்பா, நீங்க இப்ப இங்க இருக்கணும். கோபி மாமாக்கும் ஆர்கேக்கும் தெரிஞ்ச போலீஸ்காரங்க இப்பவும் அங்க இருப்பாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். என்னையும் கூட்டிட்டு போங்க ஆண்டி. நீ அழுகாம இங்கே இருமா. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். பாலா, நீ எதுவும் வருத்தப்பட்டு இருக்காத. அங்க நடந்த எல்லாத்தையும் உன் மனசுல இருந்து தூக்கி போட்டுரு. அவர் முகத்தை என் குழந்தைங்க கூட பார்க்கல. உன் மேல இருக்க கோவத்துல தான் அப்படி பண்ணிருக்காங்க. இதோ இந்த இடத்துல விழுந்து செத்து கிடந்தது அவங்க உடன் பிறப்புதான். அந்த அம்மாவோட பையனை தான் கொலை பண்ணிட்டாங்க. அதுக்கான கோவத்தையும் வெறுப்பையும் அவங்க காட்டாம இருக்க மாட்டாங்க. நீ மன்னிச்சு விட்டுரு. ஒரு மனுஷனை அவர் வாழ ஆரம்பிக்கும் போதுதான் அவரை கொன்னுட்டாங்க. நீ இன்னும் அதை பத்தி நினைச்சிட்டு இருக்காத பாலா. வேணுகோபால் போயிட்டாரு. இந்த குழந்தைகளுக்கு இனிமே நீ மட்டும்தான். என்ன நடந்துச்சு? நீ வா. பிரீத்தி எப்ப போனாங்க? நாங்க 2 பேரும் ஒன்னாதான் கிளம்பணும். வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. நான் கடைக்கு போய் உங்க எல்லாருக்கும் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன். நீ உங்க எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போ. இப்படி ஒரு நிலைமையினாலதான் போலீஸ்காரங்க உங்ககிட்ட எந்த கேள்வியும் கேட்காம போயிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க வந்தாங்கன்னா நடந்த விஷயத்தை தெளிவா சொல்லிடு. கொலைகாரன் கண்டிப்பா தப்பிச்சிட கூடாது. நான் இப்ப வந்துடுறேன். வாங்கக்கா.
வாங்க பசங்களா. வாங்கக்கா. பாலா, ஆளுங்க உள்ள இருக்காங்களான்னு பாரு. சார். பாலசுதா வந்துட்டாங்களா? உள்ளதா இருக்காங்க. இவ்வளவு சீக்கிரமா சடங்கெல்லாம் முடிஞ்சிருச்சா? அங்க வேற சில பிரச்சனைகள் இருக்கு, அதனால பாலக்காவும் பசங்களும் திரும்பி வந்துட்டாங்க. அவங்கள கூப்பிடு. நேத்து இங்க நடந்த சம்பவத்தை பத்தி விசாரிக்க போலீஸ் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அது சொல்றதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்ல சித்தாரா. உங்களை கூப்பிடுறாங்க, போய் முகத்தை மட்டும் காட்டிட்டு வந்துருங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். சரிங்க சார். கொலை பண்ண ஆளை நாங்க கஸ்டடியில் எடுத்தாச்சு. யார் சார் அதை பண்ணது? சொல்றேன், அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் தெரிய வேண்டியது இருக்கு. உங்க ஹஸ்பண்ட் செத்து கிடந்தது அந்த இடத்துல தானே? ஹலோ, நீங்க உங்க ஹஸ்பண்ட் பார்த்தது அந்த இடத்துல தானே? சார், இந்த நேரத்துல क्वेश्चन பண்ணி அவங்களை சங்கடப்படுத்தாதீங்க. மனசளவுல ரொம்ப நொந்து போயிருக்காங்க. நீங்க சங்கடப்படுவீங்கன்னு விசாரிக்காம இருந்தா இந்த கொலை கேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு 1 வருஷம் ஆனாலும் ஆகும். அதனால சில சூழ்நிலை சந்தர்ப்பம் எல்லாம் தவறுன்னு தெரிஞ்சா கூட போலீஸ் மனசாட்சி இல்லாம கேள்வி கேட்கதான் செய்வாங்க. உங்களுக்கு என்ன சார் தெரியணும்? கேளுங்க. உள்ள ரூமுக்குள்ள இருந்த ஆளு இங்க எப்படி வந்தாரு? அது எனக்கு தெரியாது. அத நான் சொல்றேன். 2 பேரும் பக்காவா பிளான் பண்ணி தான் இந்த கொலையை பண்ணிருக்காங்க. கொலை பண்ண முக்கியமான குற்றவாளியை நாங்க இப்ப அரெஸ்ட் பண்ணிட்டோம். ஏன் அந்த ஆளை கூட்டிட்டு வா. சார். இறங்கி வா.
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.